அலப்பற ஸ்டார்ட் ஆச்சு பிரான்ஸ். எங்க வந்திருக்கோம் மக்களே? ஆந்திர பிரதேஷ் அன்புடன் வரவேற்கிறது. தலையும் தோலும் முட்டை வேறலும் கத்திரிக்காய் வெங்காயம் பிஸ்கெட் எடுத்து தட்டி உள்ள போடுவோம். எங்க வந்திருக்கோம் மக்களே? ஆந்திரா வந்திருக்கோமாப்பா. நீ எங்க வந்திருக்க? நீ வேற எங்கேயாச்சும் வந்திருக்கியா? இவன் தடா வந்திருக்கான், இவன் ஆந்திரா வந்திருக்கான். நாங்க தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஆந்திர பிரதேஷ் அன்புடன் வரவேற்கிறது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இல்ல விஜய் அஸ்டாப்ல முதல் ஸ்டாப்லையா மாற்றத்துலையா வரவங்க எல்லாருமே அந்த காமெடி தான் சொல்றீங்க. அதனால அதை தவிர்க்கணும். எல்லாமே பண்ணலாம். போ போ போதுல மச்சான் 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 லைட்டா லைட்டா பாத்து ஒரே பையா தாண்டி வந்துட்டோம். நம்மள மாதிரி பல ஊரடி, நம்ம ஊரடி கிடையாது, போறவங்க ஊரடி தான். ஃபுல்லா புளிசா தட்டி. அக்கல் கைஸ் அக்கா நீங்களே தடா போடுறது இல்ல பார்த்து தண்ணி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கலகலப்பா கிளி கிளம்பி வந்துடுறீங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஒரு ஆயா அங்க கீழே பத்துக்குச்சு ஏறி வரன்ட்டு எங்களாலே மூச்சு வாங்குது. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க தண்ணி இருக்கு தண்ணி இருக்குன்னு வாங்க. ஆனா இதே மாதிரி ட்ரெக்கிங்கும் இருக்கு. ட்ரெக்கிங்க்கு ஏத்த மாதிரி நீங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் பார்த்து கூட்டுவாங்க. லேடிஸ் அவங்களெல்லாம் வந்து அவங்களால ரொம்ப நடக்க முடியாது. வெயில் பயங்கரமா இருக்கு, எங்களாலே தாங்க முடியல. பாத்தீங்களா பாப்பாத்தி மாமா? இல்ல ட்ரிப்புக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி கிளம்பி போயிட்டாங்க ஒரு 6 பேரு. கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டாங்க. நான் மட்டும்தான் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா பரவாயில்ல, ஜாலியாக இருக்குது. ஆனால் வயசானவங்க பெரியவங்களாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இங்கே பாருங்க, இப்படிதான் இருக்குது வியூவு. ஃபன் பண்ணுறோம். இப்படி காமிச்சா தப்புன்றாங்க, அதனால் இப்படி காமிச்சிக்கிறேன். அலப்பற ஸ்டார்ட் ஆச்சு பிரான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு வந்துட்டோம், குளிக்கிற ஸ்பாட்டுக்கு. லெவல் 1. ஆனா இப்போ நம்ம இங்க குளிக்க போறது இல்ல, அதான் மேட்ரு. தலை ஏறிட்டாப்புல அண்ணன் அண்ணன் வந்துட்டாரு. செருப்ப பறி கொடுக்க போற அண்ணன். செருப்ப வந்துட்டு குதி. ஏன்னா காசு இருந்தா குத்துரு. குழந்தை குளிச்சிச்சு. ப்ரோ டார்ஜான் மாதிரி ராதிகால நம்ம கூட வந்து வருதா பாருங்க. யாரோ பைப்ல வந்தோம்.
நான் ஏதோ லேடிஸ் எடுக்கிறோம், நீங்க தப்பா நினைக்க தேவையில்ல. அண்ணன் தான். மக்களே இதான் ஸ்பாட் 2. இங்க வந்து குடும்பமா வந்தா குடும்பங்கள் கொண்டாடும் இங்க. அதுக்கப்புறம் ரகட் பாய்ஸ் போறது. வாங்க போலாம். நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்ப இந்த 2 இடம் பாத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடம் இருந்தது கீழே. ஆனா இந்த 2 மெயினான இடம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அதையும் தாண்டி மேல போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன்னா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல பல்ல இருக்குது, யாருன்னா சாவடி வைக்கலான்னு. சரி, ஒரு பீஸ் டமி பீஸ் இருக்குது. பாப்பா விஜய் அந்த மலையில இருந்து கூச்சார்ல இந்த படத்துல விஜய் கண்டுபிடிச்சிட்டோம். இத பாருங்க, பிரின்ஸ் பட விஜய் வந்துட்டாரு. தலையில அடிப்பட்டது இங்கதான் எங்க அம்மா பக்கெட் தூக்கி வச்சாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சோம். இங்கதான் எங்க வச்சாங்க. வேணா பாக்குற விடு. எங்க அம்மா அதான் சின்ன குரங்குக்கு பெரிய குரங்கு பேர் பாரு. பாத்தீங்கன்னா கப்புள்ஸ் தான் நிறைய கஜேஜா குஜேஜா சொட்டாம் புடிச்சோம் செம்பருத்தி பூக்குள்ள போய் சென்சார் கட் பண்றாங்க ஒரே கஜேஜா குஜுகுஜா. மஞ்சள் பாய்ஸ் சின்னாடி மோடாட்டி வாப்பா வாப்பா வாப்பா. வெடிப்பா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கும் மேல ஒண்ணு இருக்கான். அது வந்து தண்ணியில தான் போகணுமா? இல்ல இது மேல இப்படி எப்படியோ ஏறி போனோமா, போக முடியாதான் அதெல்லாம். மேல வந்தோடனே பஸ் தனியா போய் குதிக்கணும் தான் தோணுச்சு. என்னன்னா இறங்கிட்டோம். மக்கு தட்டா எப்படி இன்சல்ட் பண்றேன். வந்துட்டோம். பயங்கரமா இருக்கு. இருக்குதா தேர்ட் ஸ்பாட்ல? தேர்டா ஃபோர்த்தானா? ஃபோர்த் ஸ்பாட்டா? சரியாகுது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கான். ரொம்ப டிஃபிகல்ட்டாப்பா. இதுவே ஏற முடியல. அது இல்லாம இதுக்கே ஒரு கடல் தாண்டி வந்தோம். அது எப்படின்னு வீடியோ உடனே திரும்ப முடியாது. இப்போ திருப்பி எடுக்க இன்னொரு டேக் எடுக்கிறேன். இதோ இங்க வந்து இந்த தண்ணியை கடந்து திரும்பி இங்க போனோம். இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது. தனியா போக இங்க இருக்குது. உஷாரா இருங்க. ரொம்ப ஆள நீச்சல் தெரியாமலாம் வந்துடாதீங்க. நீச்சல் அதே அது வந்து வீடியோல தெரியுமா தெரியல. இருங்க ஜூம் பண்றேன். இது மேல இருந்து வருது. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கா? அது சோ டிஃபிகல்ட் சொல்றாங்க. மணி அன்போடு காதலன் நான் கடிதமே தலையும் தோலும் முட்டு வேறலும் கத்திரிக்காய் வெங்காயம் முருங்கைக்காய் குழம்பு போட்டு என்ன பாட விட்டு அழகா வீடியோல போட்டுருக்கீங்களா? வீடியோ மாட்டுறீங்களா? இவங்க நம்ம ஃபுல்லா பாட்டு பாடுறது, இவங்க ஃபுல்லா வீடியோ எடுத்து இவங்க தப்பிச்சு. தாய்மார்களே வணக்கம். இப்போ எங்க வந்திருக்கோம்? கடாக்க வந்திருக்கோம். மவுண்ட் அஞ்சலி 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குளிப்போம் गाइस. நம்ம குளிக்கிறோம். இது வந்து புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி யார் சொல்லுவான்ட்டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா மேல குளிச்சோம். மேல இருந்து என்ன பண்றோம், சிரிப்பிள்ளையில வந்து விளையாட முடியவில்லை என்ற ஒரு நிகழ்வு. சிரிப்பிள்ளை கொஞ்சம் பசங்கனாலே ஜாலியா இருக்கும். நீங்க பசங்கனால வாங்க ட்ரை பண்ணுங்க. அண்ணனுக்கு வேற லைட்டா வந்து கூப்பிடுறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா இருக்கு. லைட்டா ஒரு அல்சர் சரியாகுது. அப்படி வெளியே வாங்க. நண்பர்களோட வாங்க, சந்தோஷமா போங்க. என்னன்னா பிஸ்கெட் எடுத்து தட்டி உள்ள போட்டுக்கோ. சூப்பரா இருக்கு. இவரு அவர் சித்தப்பா, இவரு அவர் பையன். என்னன்னா இந்த ஃபால்ஸ் மேலே ஏறும் போது ரைட் கோயிலுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணி வருது. நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்து. ஃபில்ட்ரு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கேன் தண்ணியோட நல்லா இருக்குப்பா. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கப்பா. என்ன மவுண்ட் அஞ்சலி செஞ்சுருக்கேன். ஆமாவா? எல்லாம் எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. தரமாக இருக்கான். அவ்வளோ மலையிலேயே வந்து ஃபில்டர் ஆகி வருதுன்னா நேச்சுரல் வாட்டர் பயங்கரம். தண்ணி எடுத்துக்காது. அங்கே போய் போட்டுதான். உங்கள் அவுட்ஃபிட் சூப்பராக இருக்கு.
தண்ணி வந்து தரமா இருக்கியா? நீங்க வந்து இந்த சைடு போனீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி ரைட் சைடுல வந்து இருக்குது இந்த ஊத்து. தண்ணி எடுத்துக்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மாமா வர ரொம்ப ஆசைப்படுறாப்புல. சரியா இருக்கு தண்ணி, அதே வாட்டர் தரமா இருக்கு. சேம் வாட்டர். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இயற்கை இருக்கு, இயற்கை வாட்டர், கேன் வாட்டரோட நல்லா இருக்கு. அண்ணன் வந்து கேன் ஏற்று வந்து புளிய வாட்டாப்புல லைட்டா ஒரு அழிச்சிட்டு தம்பி போதும்பா, ஏன்னா டைம் ஆகுது, மணி இப்பயும் 5 ஆகி போச்சு, பசி எடுக்குது, மதிய வேற சாப்பாடு எடுத்துனால வாங்க. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா தடாவில் எவ்வளோ ஆச்சு அப்படின்ற விவரத்தை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். அந்த ஸ்லிப்பு காட்டுப்பா. பார்த்தீங்கன்னா தெரியுதா? வெயிலில் தெரியலையா? அதை பாருங்க. இதுதான் வந்து பில்லு. இப்போ உங்களுக்கு தெரியலன்னா இருங்க, பையனை பற்றி சொல்கிறேன்னா இது சொல்லுப்பா. படினாலே எனக்கு பயமா இருக்குண்ணா. 2 வீலர்ஸ்க்கு வந்து 50 ரூபா, 4 வீலர்ஸ்க்கு வந்து 300 ரூபா. இது எது 50 ரூபா பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு வண்டி அதான் பார்க் பைக்குக்கு 50 ரூபா பைக் பர் பைக்கு. ஆட்டோக்கு வந்து 100 ரூபா. கேமரா சப்போஸ் நம்ம அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போனால் அதுக்கு 500 ரூபா பே பண்ணணும். லோக்கல் பர்சன்னா அங்கே இருக்கிறவங்க மட்டும் பண்ணாங்க, அதுக்கு வந்து 20 ரூபா அவங்களுக்கு. அந்த நமக்குலாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா போல். தமிழ்நாடுனா பெத்து இதுதான் இப்போ நம்மலாம் போகிற மாதிரினா ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ் இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ ஆச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா செலவு பண்ணி நல்லா சாப்பிட்டோம். வரும்போது எஸ்எஸ்சில் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கு போகணும்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு தமிழ்நாட்டுள்ளே சொன்னீங்கன்னா போவோம். லாங்காக சொல்லாமல் இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுள்ள சொல்லுங்கள், போக ட்ரை பண்ணுறோம். இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும். அதுக்காக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு வந்து சொல்லுங்கள். அதுதான் முக்கியம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் 700லேயே நிற்கிது. ஒரு 1000 வந்ததுன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அதாவது ஒரு அறிவிப்பு இருக்குது. ஒரு ஐடியா அது சொல்லக்கூடாது. இதை கட் பண்ணிடுவாங்க. பண்ணுறோம், பக்காவாக பண்ணி பார்க்குறோம். நீங்களும் வீடியோ பாருங்கள். எதனா குறை இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த வீடியோ எடுங்க அப்படின்ட்டு சஜஷனில் நாங்களும் பண்ணித்தரோம். இத்துடன் இந்த துறையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.